ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த தியான வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 Peter chapter 2 verse 9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும் அக்கிரமக்கார ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார். 2 Peter chapter 2 verse 9. And so the Lord knows how to rescue godly people from their trials and how to keep the wicked under punishment for the day of judgment. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தியான வேளையில் தேவ பக்தியோடு தேவ சமூகத்தில் காத்திருங்கள். God going to speak to you. அவர் தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுவார். அவர் உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் கொடுப்பார். உங்களை நீதியின் பாதையில் நடத்துகிற ஆண்டவர். அவர் எப்பவுமே உங்களோடு கூட இருக்கிறவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. God always watch us. அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட பயணிக்கிற தேவன். இதனால் கூட பேதுரு ஆக்கியோ தெளிவாக எழுதுகிறாரு. தேவ பக்தி உள்ளவர்கள், தேவ பக்தி அற்றவர்கள், தேவ பக்தி உள்ளவர்கள் ரட்சிப்புக்கு தகுதியுள்ளவர்கள், தேவ பக்தி இல்லாதவர்கள் ஆக்கினைக்குள்ளாக நியாயத்தீர்ப்புக்கென்று வைக்கப்படுகிறவர்கள். 2 சாராரை குறித்து பேதுரு தெளிவாய் பதிவு பண்ணுகிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் எபிரேய நாக்கியம் எழுதுகிறார். எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சோதனையிலிருந்து நம்மை ரட்சிக்க வல்லவர் என்று எழுதுகிறார். அதனால தான் அவர் சோதிக்கப்பட்டார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று எழுதுகிறார். தேவ பக்தி உள்ளவர்களுக்கு சோதனைகள் வருகிறார். அந்த சோதனைகளில் நின்று சாட்சியாக இருக்க ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். அதனால தான் அவர் தன்னுடைய சரீரத்தில் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு மனிதர்களுடைய இயல்பை அறிந்திருக்கிறார். அவர் மனுஷ ரூபமாய் வந்தது மனுஷருடைய கஷ்டங்கள், துயரங்கள், பாடுகள் இவைகளை அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய இயலாமை அவருக்கு தெரியும். அதனால தான் இயேசு தெளிவாய் இப்படி சொன்னதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில், இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று எழுதுகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, we have to come forward to look unto the poor people, marginalized people. எப்படி அவர்களுக்கு உதவி செய்ய முடியும், எப்படி அவர்களை நாம் ஆண்டவர் பக்கமாய் திருப்ப முடியும் என்பதை யோசிப்பதற்காக, சிந்தித்து செயல்படுவதற்காக தேவ பக்தி உள்ளவர்களை அழைக்கிறார். அதனால தான் இங்கே பேதுருவாக்கியன் எழுதுகிறார், தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். இந்த ரட்சிப்பு பகிர்ந்தளிப்பதற்காக. ரட்சிப்பு என்றால் மகிழ்ச்சி, ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், நிறைவாழ்வு இவைகளை நாம் சுயநலமாக நமக்குள்ளே வைத்துக் கொள்வதற்காக அல்ல, அவைகளை பகிர்ந்து கொடுப்பதற்காக. மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்கள் என்று நாம் பெருமையாய் பேசுவதற்காக அல்ல. அந்த ரட்சிப்பின் அனுபவம், மீட்பின் அனுபவம், ஆண்டவரோடு பயணிக்கிற அனுபவம் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதனால தான் மலை பிரசங்கத்தில் ஆண்டவராகிய இயேசு தெளிவாய் சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் ஒளியாய் இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள். அவை இன்றும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதுவே தான் இங்கே சொல்கிறாரு, காட்லி பீப்புள் எப்படி அவர்களை ரெஸ்கியூ பண்ணுறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறார். ஹவு டு rescue our godly people.
அதுதான் ஆண்டவருடைய பிரதான நோக்கமாக இருக்குது. அதனால தான் அவர் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சலை வீற்றிருக்கிற ஆண்டவருடைய பிரதானமான செயல்பாடுகள் என்னவா இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டே இருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது போல, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று எழுதுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த தியான ஓலையில் என்னோடு இணைந்திருக்கிற நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? எப்படி இருக்கிறீர்கள்? God knows everything. அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இங்கே அவர் அதுதான் தெளிவாக எழுதுகிறார். காட்லி பீப்புள் எப்படி இருப்பாங்க, அக்கிரமக்காரர்கள் wicked people எப்படி இருப்பாங்க என்பதை தெளிவாக அறிந்திருக்கிறார் என்று எழுதுகிறார். God knows everything. என்றைக்கும் உங்களை அறிந்திருக்கிறார். படிக்கிற வயசில், வேலை செய்ய வேண்டிய வயசில், திருமணமாக வேண்டிய வயசில், குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தில், நீங்கள் ஓய்வு பெற்றிருக்கும் போது துணையாளரும் பாதுகாவலருமாய் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கைவிடுகிறதே இல்லை. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறவர். ஏசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், என் அன்பு சகோதரன் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன், பயப்படாத, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்த உனக்கு சகாயம் செய்வேன், என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கிக் கொள்வேன் என்று சொல்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை கரை சேர்க்க வல்லவர். உங்கள் குறைகளை நிறைவாக்க வல்லவர். உன் பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும். தெளிவாக சொல்கிறார். ஆண்டவர்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிற அக்கிரமக்காரர்களை நியாயத்தீர்ப்பு நாளுக்கென்று வைத்திருக்கிறார் என்று எழுதுகிறார். நோவாவின் காலத்தில் ஆண்டவரை விட்டு விலகினவர்கள், நோவாவோடு இணைந்து ஆண்டவரை தேடாதவர்கள், ஜலத்தினால் அழிக்கப்பட்டவர்கள் நியாயத்தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்ட தேவதூதர்கள் சங்கிலினால் கட்டப்பட்டு ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்புக்கென்று காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு சகோதரி, சகோதரியே, பலவிதமான பாடுகளும் வேதனைகளும் பலவீனத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் இன்று விடுவிக்க அவரால் முடியும். அவர் இரட்சகர், அவர் மீட்பர். இன்றைக்கு அவர் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறார். அதனால தான் அவர் நம்முடைய பாடுகளை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து நம்மை குணமாக்குகிறார். அவருடைய தழும்பினால் குணமாக்குகிறார் என்று எழுதுகிறார். அவர் தம்மேல நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டு மரத்தில் தூக்கப்பட்டவராய் இன்று நம்மை விடுவிப்பதற்காக அவர் காத்திருக்கிறார். என் அன்பு சகோதரி, சகோதரியே, நீங்கள் பிசாசின் பிடியில் இருந்தும் பலவீனத்தின் பிடியில் இருந்தும் பலவிதமான வியாதி கட்டுகளில் இருந்தும் நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்டு நீங்கள் கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிறவர்கள் என்றால் சோர்ந்து போவீர்கள். உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். God going to deliver you from the bondage of sin, from the bondage of sickness. Don't worry. God is with you. அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு, நம்மை சுகமாக்க, நமக்கு வாழ்வளிக்க, நல்வழி காட்டுவதற்காக அவர் என்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உங்கள் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் என்று சொல்லுகிறார். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுவது போல அவர் போதிக்கிறவர், அவர் ஆலோசனை தருகிறவர். He will guide you in right path. சோர்ந்து போகாது. உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்வில் மேன்மையான காரியங்களை காணும்படி செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த தியான வேளையோடு இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரமே. இந்த வார்த்தைகளை கேட்கிற தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் ஒப்புவிட தேவ ஆவியானவர் அவர்களை சந்திப்பீராக. ஒரு விசேஷமான அபிஷேகத்தின் மகிமை அவள் மேல் இறங்குவதாக. அன்று ஒவ்வொருடைய சரீரமும் நீ தங்குற ஆலயம், அது பலவீனமாகவும் வியாதியாகவும் பலவிதமான பிசாசின் அந்தகார சக்திகளில் பலவீனத்தின் கட்டுகளில் இருப்பார்கள் என்று சொன்னால் விடுவையும் இப்படி தழுவினால் குணமாக்குங்க. சாப கட்டுகளிலிருந்து விடுதலையாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். செயல்பட முடியாத அவயங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும். அவர்கள் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான பலவீனத்தின் ஆவியும் பொல்லாத ஆவிகளிலிருந்து அவர்களை நீர் விடுவிப்பீராக. வெளியேற பெற நம்முடைய ரத்தம்
கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தினால் கழுவப்படுகிற ஒரு அனுபவம், புதுப்பிக்கப்படுகிற புது சிருஷ்டி பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை இந்த தியான வேளையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்தரல வேண்டும் என்று உடைய நாமத்தினால் செபிக்கிற ஐயா. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுது. விசேஷமான ஞானத்தை பிள்ளைகள் மேலே வைங்க. நல்ல வாலிப பிள்ளைகள் படிப்புக்கேற்றது ஆண்டவர் அவர்கள் திறமைக்கேற்ற வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளட்டும். வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைவியை கண்டு ஆண்டவரை குடும்பங்களை அமைப்பதற்கு பெற்றோருக்கு நீ உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். நீர் கூட இருந்து அவருடைய தேவைகளை சந்தியும், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடு. ஆண்டவரை வயதான மூத்த சகோதரரை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்க பொறுப்படுத்துள்ளோம். அவருக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பரிபூர்ணமாய்த்தார். இன்றைக்கு ஆண்டவரை தெய்வ பக்தி உள்ளவர்களாய் வேதத்தை வாசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, உம்மை தொழுது கொள்கிறார், உம்மை ஆராதிக்கிறவர்களாய் மாற்றுங்க. உம்மை சார்ந்து வாழ்கிற, உண்மையிலே நிலைத்திருக்கிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்கள் ஒப்புக்கொடுக்கும் பொறுப்படு இயேசுவின் நாமத்தினால் செவி நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.